ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பூண்டு போட்டு வத்த குழம்பும் முட்டைகோஸ் பால் கூட்டும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கூட்டுக்கு கேபேஜ் நறுக்கி வச்சுருக்கோம், பாசிப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கோம். இது வத்த குழம்புக்கு வத்தக்குழம்பு பொடி, தாளிச்சிக்கிறது கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, கருவேப்பிலை. பால் கூட்டுக்கு அரைச்சிக்கிறதுக்கு விழுது தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், ஜீரகம், ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்கோம், புளி ஊற போட்டு வச்சுருக்கோம், பெருங்காயம். இப்போ வாங்க நம்ம எப்படி ரெசிபி செய்கிறது பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பால் கூட்டு செய்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறேன். கடுகு கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கூட்டுக்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ், பாசிப்பருப்பு அதெல்லாம் சேர்த்து கலரி விட்டுட்டு அப்புறம் என்ன சேர்த்து பார்ப்போம். கூட்டுக்கு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் எடுத்துக்கணும். வெயிட் போட்டுடலாம். இப்போ கூட்டுக்கு தேவையானதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தேங்காய், சீரகம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போது பூண்டு வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் குக்கரில் கூட்டு ஆகிட்டுருக்கு. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு உளுந்து தாளிச்சிட்டு பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு பொரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். பூண்டு 2யும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு நல்லெண்ணெய் ஸ்மெல் கிடைக்குது, நல்லா இருக்கும். இது நல்ல வெங்காயமும் பூண்டும் வதங்கிட்டுருக்கு. பூண்டோட வாசனை நல்லா வரணும். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. நல்ல பூண்டோட வாசமும், சின்ன வெங்காயம் போட்டிருந்தா சின்ன வெங்காயம் வாசமும் நல்லா வரும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். சில பேர் தக்காளி சேர்த்துப்பாங்க புளிக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு. நாங்கள் இன்றைக்கி புளி தான் சேர்த்துக்கிறோம். பொடி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வேகிறதுக்கு. பூண்டு வெந்த பிறகு புளி கரைச்சி விட்டு உப்பு சேர்த்து நல்லா வத்த விடணும். உங்களுக்கு வேணால் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சேர்த்துக்கல. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. நம்ம இதில் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச தேங்காவும் சேர்த்தாச்சு. கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்தாச்சு. கொஞ்சம் 5 நிமிஷம் அளவுக்கு இது கொதிக்கட்டும், தேங்காய் வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம கொதித்த பிறகு கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா இது பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து இதாகிடுச்சு. இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்த பிறகு ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் கொதிச்ச விட்டு எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த புளிக்குழம்பு சைடில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு இனிப்பு புளிப்பாக கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளிப்பு இனிப்பு உள்ள இந்த புளிக்குழம்பு வத்தக்குழம்புக்கு இந்த பால் கூட்டு நல்ல காம்பினேஷன், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதோட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்த பிறகு நல்லா அதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முட்டைக்கோஸ் கூட்டு நல்ல அந்த புளிக்குழம்பு உப்பு உரப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த அந்த காரமான வத்தக்குழம்புக்கு இந்த மைல்டான கூட்டு நல்ல காம்பினேஷன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஒயிட் ரைஸ் வச்சுட்டோம், அதுவும் ஆயிட்டுருக்கு. இங்கே வந்து நல்லா வத்தக்குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. பூண்டோட வாசனை, நல்லெண்ணெய் வாசனை எல்லாம் நல்ல வாசனையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து பொட்டுக்கல்ல துவையல் அரைச்சிக்கலாம் சாதத்துக்கு. இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலை துவையல் அரைக்கிறதுக்கு மிக்ஸி கப்பில் பொட்டுக்கடலை உப்பு 2 பல் பூண்டு சேர்த்து நம்ம வந்து அம்மியில் அரைக்கிற மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து காரம் தேவையில்லை, ஏன்னா வத்தக்குழம்பு ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் இருக்கிறதுனால இது மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது போட்டு சாதத்தில் போட்டு நல்ல நெய்யோ இல்லை ஒரு சொட்டு நெய்யோ விட்டு பிசைஞ்சிட்டு வத்தக்குழம்பு ஊற்றிக்கிட்டு கூட்டும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு பொட்டுக்கடலை துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இதை போல் அம்மியில் அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு அரைச்சிங்கன்னா வளவளப்பாக ஆயிடும், அது துவையல் போல் இருக்காது. அதனால இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை துவையலும் ரெடி. இப்போ நமக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், பூண்டு வத்தக்குழம்பு, கோஸ் பால் கூட்டு, பொட்டுக்கடலை துவையல், இது வந்து இனிப்பு வடை. இந்த வடையோட ரெசிபியோட வீடியோ வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.